ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னா தி ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸோசிஸ்ட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸோசிஸ்ட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 8. சம்மர் லீவுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு இவங்கெல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆமியா அவளோட வீட்டுக்கு போறேன்னு சொல்றா. நான் எஸ்டேரியா ஸ்டேட்டுக்கு போயாகணும், ஸோ என் வீட்டுக்கு போக முடியாது. ஏதோ ஒரு டிராகன் அங்கே பிரச்சனை பண்ணுதா, எங்க அப்பாவால போக முடியாதுங்கிறதுனால என்ன அனுப்புறாரு நம்ம ஹீரோ சொல்லவும், மாஸ்டர் சேக்கா நல்ல கிரேட்ஸ் வாங்குறாருல, அதான் நீஃபா சொல்றா. நானும் கூட வரவா நாமியா கேட்கவும், வேணா நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நான் வரட்டுமா அப்படின்னு மேப்பல் கேட்கவும், உனக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்கு, அதை பாரு நம்ம ஹீரோ சொல்லவும், படிக்கணுமான வாசோகமாகறா. ஈஃபா அமைதியா உட்காந்துருக்கவும், நீ வரையா நம்ம ஹீரோ கேட்கறா. உங்க சர்வெண்ட் ஆபியஸா வாரனவா சொல்றா. ஹிஸ்டேரியாவோட பிரின்ஸ் அந்த இடத்துக்கு வரான். இந்த பில்டிங்லாம் என்ன இவ்வளவு பழசா இருக்கு, இதெல்லாம் ரீமாடலிங் பண்ணணும்னு நம்ம ஓவரா பேசுவோம். பிரின்ஸ் பார்த்து பேசுங்க அப்படின்னு கூட இருக்க ஒரு சர்வெண்ட் சொல்றா. ஹோ அப்படின்னா நீங்க தான் லார்ட் சேகாவா? என்னோட பேரு சிசிலியோ, ஹிஸ்டேரியாவோட கிரவுன் பிரின்ஸ். உங்ககிட்ட பேசதான் வந்திருக்கேன் நம்ம சொல்லவும், உங்களை பார்த்ததுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த அகாடமியை பார்த்துட்டு அப்படியே உங்ககிட்டயே பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓ இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்களே, நீங்க யாருன்னு கேட்கவும் ஈஃபானவா சொல்றா. உன்ன மாதிரி அழகான பொண்ணை பார்த்ததே இல்ல, கண்டிப்பா நீ ஒரு நோபல் லேடியா தான் இருக்கும். என்னோட நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ல நீயே ஒருத்தியா ஜாயின் பண்ணிக்கிடுதியா அப்படின்னு நம்ம கேட்கவும், நான் மாஸ்டர் சேகாவோட சர்வெண்ட், என்னால அவரை விட்டுட்டு திடீர்னுலாம் வர முடியாதுன்னு வா சொல்லவும், சேகா நீ எதை ஆசைப்பட்டாலும் நான் தாரேன், இவ்வளவு எனக்கு கொடுத்துருன்னு சொல்லவும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம கூட இருக்கவா சொல்றா. நம்ம தனியா பேசலாம் நம்ம கூட்டிட்டு போறான். லார்ட் சேகா டிராகனை பத்தி உங்க அப்பா சொன்னாரான்னு கேட்கவும், லார்டன் கூப்பிட தேவையில்ல, எங்க அப்பா டைட்டில் இன்னும் எனக்கு கொடுக்கல நம்ம ஹீரோ சொல்லவோ. அப்ப சேகா அந்த டிராகனை பத்தி கேள்விப்பட்டீங்களான்னு கேட்கவும், ஆமா எங்க அப்பா லெட்டர் அனுப்புனாரு, பட் அதை பத்தி டீட்டெயிலா நீங்க சொன்னா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு காலத்துல அந்த டிராகன் எங்க கூட ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லவும், இப்ப என்னாச்சு, சாப்பாடு ஃபீல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணதான் நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அது எதனால அப்படி நடந்துக்கிடுதுன்னு தெரியல, பல செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி எங்க முன்னோர்கள் கூட சேர்ந்து அது போர்லாம் பண்ணிருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பிரின்சஸ் தான் அந்த எக் ஹேட்ச் பண்ணதுனால அது அப்படி இருக்குன்னு ஒரு லெஜண்ட் ஸ்டோரி இருக்கு. அப்புறமா ஈஃபா இன்னைக்கு நைட் டேட்டிங் போலாமா நம்ம கேட்கறான். பிரின்ஸ் கொஞ்சம் அதிகமா போற மாதிரி தெரியுதுன்னு கூட இருக்கவா தடுக்கிறா. அந்த பிரின்ஸுக்கு என்னதான் பிரச்சனை நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கவும், உள்ள என்ன பேசுனீங்க பொண்ணு விடாம சொல்லு அப்படின்னு ஆமியா கேட்கறா. என்னது ஈஃபாவை அவன் கேட்டானான்னு கேட்கவும், நான் முடியாதுன்னு சொல்லிட்டான், பட் இருந்தாலும் ஈஃபா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும், மேபி அவளுக்கு அவன் கூட இருக்கிறது பிடிச்சிருக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், ஆபியஸா இல்ல அவளுக்கு ஒன்னதான் பிடிக்கும், ஈஃபா கிட்ட போய் இந்த மாதிரி பேசி தொலைஞ்சிராதா, அவ ரொம்பவே கஷ்டப்படுவான்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ஒருவேளை அவளுக்கு அவனை பிடிச்சிருந்ததுன்னா அவன் பிரின்ஸ் வேற நம்ம ஹீரோ சொல்லவும், அப்பெல்லாம் ஒன்னும் இல்ல, அவகிட்ட இப்பெல்லாம் பேசி அவன் மனசை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு மேப்பல் சொல்றா. இப்ப 2 நாள் கழிச்சு பிரின்ஸோட கேரேஜ்ல இவங்க கிளம்புறாங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோக்கு மோஷன் சிக்னஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிரின்ஸ் அவரோட கேரேஜ்ல என்ன வாரியான்னு கேட்டாரு. இந்த மாதிரி ஒரு சாதாரண சர்வெண்ட்டி அவர் ஆளா மதிச்சு கேட்கிறாரு, எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு சொல்றா. அவர் உங்ககிட்ட சீரியஸா தான் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன், நீ போகலையா நம்ம ஹீரோ கேட்கறான். உண்மையாவா அப்படின்னு ஹாப்பியா ஆவரா. 9 நாள் கழிச்சு இவங்க அந்த எஸ்டீரியா ஸ்டேட்டுக்கு போய் சேர்றாங்க. இந்த இடம் பார்க்க சூப்பரா இருக்கேன் ஈஃபாவும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கோம். ஆமா நான் டிராகன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாரும் வெளியே வரவே பயப்படுறாங்க அப்படின்னு அந்த பிரின்ஸ் பேசிட்டு இருக்கும்போதே அங்க டிராகன் வருது. இது கிரேட் டிராகன் சொல்லுவாங்க, ஏன்னா அது ரொம்பவே பெருசுன்னு அவன் சொல்றான். இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி அது பறக்கவும், வால்கனோ டைகர் ஒருத்தர் சமன் பண்ணி அந்த டிராகனை பயன்படுத்துறான். அந்த டிராகன் அங்க இருந்து போயிருது. ஆனா அந்த வால்கனோ டைகர் ஈஃபாவை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண பக்கம் டக்கு நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்றான். அதோட ஹீட் அந்த பேரியரை உருக்குது. நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ண பக்கம் அதுவும் அட்டாக் பண்ண போது அதுக்குள்ள அந்த சமணர் அதை பிடிச்சிருந்தான். நம்ம கான்ட்ராக்ட மீறாத டைகர் அப்படின்னு அந்த சமணர் அங்க வரவும், இவன் ஒரு சமணர் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ரிட்டர்ன் அப்படின்னு அந்த புக்குள்ளேயே அவன் அதை திரும்ப அனுப்புறான். பார்த்து ஹேண்டில் பண்ண மாட்டான், அந்த கெஸ்டோனால காயப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சிசிலியா சொல்லவும், அந்த டிராகன் பயந்து போனதை பாத்தீங்களா, நீங்க இல்லாத நாட்கள்ல டிராகன் மனுஷங்களையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு நம்ம சொல்லவும், இது யாரை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். இது ஜெட், நான் ரீசெண்டா ஹையர் பண்ண ஒரு மெர்ச்சனரி பேண்டோட லீடர். அப்புறம் ஜெட், இது சேகா லாம்பர்க், ஒரு பெரிய நோபல்மன் பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லவும், இந்த பொடி பைய ஐ மீன் சின்ன வயசுலயே இவன் இவ்வளவு திறமையா இருக்கானே நம்ம பாக்குறான். ஆமா மெர்ச்சனரி எதுக்கு ஹையர் பண்ணிருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த டிராகனை கொல்றதுக்காக தான் இவங்களை கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லவும், அவங்களால ஒரு டிராகனை கொல்ல முடியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். டிராகன் லாவா டைகரை பார்த்து பயந்தோடனது பார்த்தல அப்படின்னு பிரின்ஸ் சொல்லவும், ஒரு வேளை அவங்களால டிராகனை கொல்ல முடியலன்னா கொல்றதுதான் ஒரே முடிவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். தம்பி உன் வேலையை மட்டும் பாரு, நான் எத்தனையோ டிராகனை கொண்டிருக்கேன், என்னால முடியும் அப்படின்னு ஜெக் சொல்லவும், இல்ல அவன் டைகரை ஸ்டாப் பண்ணதே நான் தான் நம்ம ஹீரோ சொல்லவோ, ஓ நீ தானே அதை நம்ம கேட்கறான். நல்லவேளை நான் உன் டைகரை உயிரோட விட்டுனேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், 2 பேரும் கொஞ்சம் சண்டை போடுறதை நிறுத்துறீங்களா ஜெக், அவங்க கிட்ட நல்லபடியா தானே நடந்துக்கிட்ட சொன்னேன், வேலையை கவனின்னு பிரின்ஸ் அனுப்பி வைக்கிறான். ஜெக் அவன் டீமை கூட்டிட்டு கிளம்புறான். நீயாச்சும் ஒழுங்கா இருக்கலாம்லான்னு கேட்கவும், சர்வன் மேல கை வச்சா நல்லா சும்மா இருக்க முடியாது, இந்த கண்ட்ரியோட சிம்பிளே டிராகன் தான், பிரின்சஸ் கிட்டயும் பொதுமக்கள் கிட்டே இதை பத்தி கேட்டியா நம்ம ஹீரோ கேட்கவும், இது ஏன் கண்ட்ரி ஏன் முடிவுல நீ தலையிட தேவையில்லைன்னு பிரின்ஸ் சொல்றான். சேகா என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல வரவும், ஈஃபா மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஏன் அட்டாக் பண்ணாம அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நின்னு மேஜிக் யூஸ் பண்ணி அதை தடுத்துருக்கலாம்ல, டைமும் நான் உன்னை காப்பாத்துறதுக்கு அந்த இடத்துல இருக்க மாட்டேன், எங்க கூட்டிட்டு வந்தது தப்புன்னு நினைக்க வச்சிருப்ப போலியே நம்ம ஹீரோ சொல்லவும், யாரா இருந்தாலும் அந்த இடத்துல பயப்படுவாங்க, நீ அவளை திட்டாதான் பிரின்ஸ் சொல்லவும், எனக்கும் ஈஃபாக்கும் நடுவில் நீ தலையிடாத நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஈஃபா நெக்ஸ்ட் டைம் ரொம்பவே கேர்ஃபுல்லா இரு, ஏன்னா எல்லா டைமும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண கூடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பண்றது மேபி அவளுக்கு ஹார்ஷா தெரியலாம், அவகிட்ட டேலண்ட் இருக்கு, இந்த மாதிரி புஷ் பண்ணாதான் அவ செயல்படுவா,
இந்த மாதிரி தான் பயந்து போய் நின்று ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் இழந்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதே தப்ப ஈஃபாக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்த நாள் அங்க இருக்கிற லைப்ரரியில போயிட்டு இந்த டிராகனை பத்தின எல்லாத்தையும் நம்ம ஹீரோ படிச்சிட்டு இருக்கான். ஏன்ஷியன் லாங்குவேஜ் எப்படிப்பா நீ ரீட் பண்ற ஈஃபா கேட்கவும், நம்ம வீட்ல இருந்த லைப்ரரியிலேயே இதை பத்தின புக் இருக்கு. அந்த டிராகனை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. 150 வருஷத்துக்கு முன்னாடியோ இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. குயின் டிராகன் எக் ஹேட்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த டிராகன் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. 50 வருஷம் கழிச்சு ஒரு ஃபீமேல் டிராகன் அங்க வந்திருக்கு. இந்த 2 டிராகனும் ஒன்னா இருந்தப்போ இதே மாதிரி தான் அந்த டிராகன் மக்களை அட்டாக் பண்ணிருக்குன்னு சொல்லவும் என்ன ரீசன் போட்டிருக்கா நீஃபா கேக்குறா. ஆமா, அதுங்க ஆஃப் ஸ்பிரிங்ல இருந்திருக்கு. அது குட்டி போடுறதுனால முட்டையை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் மக்கள் யாரையும் அந்த மவுண்டைன் பக்கம் நெருங்க விடல. ஆனா 50 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஃபீமேல் டிராகன் இறந்து போயிடுச்சுன்னு இதுல போட்டிருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப மேல் டிராகன் தனியா இப்ப முட்டை போடலன்னா எதுக்கு மத்தவங்கள அட்டாக் பண்ணுதுன்னு யோசிக்கவும், நான் அந்த மவுண்டன்கே போய் பாக்குறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், அது டேஞ்சர்னவா சொல்றா. எனக்கு எதுவும் ஆகாது, நான் ஒன்னும் அது கூட சண்டை போடுறதுக்காக போகல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நானும் வரேன் நீஃபா சொல்றா. வேண்டாம், நீ இங்கே சேஃபா இரு, நான் மட்டும் போயிட்டு வரேன் நம்ம ஹீரோ சொல்லவும், அவ்வளவு சரி ஓகேன்னு சொல்றா. நைட் நம்ம ஹீரோ ரூம்ல படிச்சுட்டு இருக்கவும் ஈஃபா வந்து கதவை தட்டுறா. ஒரு மெய்ட் வந்து என்ன ரெடியாக சொல்லி பிரின்ஸோட ரூமுக்கு போக சொன்னாங்கன்னு சொல்லவும், பிரின்ஸ் ஏன் தான் அப்படி பண்றானோ, நீ ஒன்னும் போக தேவையில்ல, ஒரு ரூம்ல தனியா இருக்க பயமா இருந்தா என் ரூம்லயே தங்கிக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பெட் உனக்கு தான் சொல்லவும், இல்ல நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு வா சொல்றா. நம்ம ஹீரோவும் அவ்வளவு ஒரே பெட்ல தூங்குறாங்க. ஈஃபா பிரின்ஸ் சிசிலியாவை பத்தி என்ன நினைக்கிறா நம்ம ஹீரோ கேட்கவும், ஒன்னும் நினைக்கலேன்னு வா சொல்லவும், அவன் கூடயே இருக்கலாம்னு சொன்னா இருப்பியா நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன இங்கே விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? நான் நேற்று பயத்துல மேஜிக் யூஸ் பண்ணலதான், பட் இனிமே அப்படி பண்ண மாட்டேன். ஏன்ஷியன் லாங்குவேஜே கத்துக்கிட்டேன், உனக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு வா சொல்லவும், இல்ல ஈஃபா நீ தப்பா புரிஞ்சுட்டேன், நான் அதை பத்தி சொல்ல வரல. சிசிலியா உன்னை இங்கேயே தங்க சொல்றான். மத்தவங்களுக்குலாம் அது ரொம்பவே பெரிய விஷயம், மேபி உனக்கும் அது பிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அப்ப நான் உன்னை விட்டு போனா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான வா கேட்கவும், உன்னை பிரியறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா உன்னோட முடிவை நான் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன் அப்படின்னு வா தூங்குறா. காலையில நம்ம ஹீரோ எந்திக்கும் போது ஈஃபா பக்கத்துல இல்ல. நைட் அந்த பொண்ணுகிட்ட நீ ரொம்பவே ஓவரா பேசிட்ட, அவளை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு, அவ உன்னை லவ் பண்றான்னு சொல்லியிருக்கேன், அதை மீறி அவ ஃபீலிங்ஸை காயப்படுத்திட்டலன்னு சொல்லவும், சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தது நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க நம்ம ஹீரோ சொல்றான். சின்ன வயசுல இருந்தே உன்னை லவ் பண்றா, பல மட்டும் சொல்லியிருக்கேன், நீ தான் புரிஞ்சுக்கல சேக்கா அப்படின்னு யோகி சொல்றா. ஈஃபாவை அவன் ரூமுக்கு வர சொன்னியாமே நம்ம ஹீரோ கேட்கவும், அவளை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சா, ஆனா அவ வரல, நான் அவளை கூப்பிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுன்னு அவன் சொல்லவும், உன் மன்னிப்பை நீ அவகிட்ட டைரக்டா கேட்டுரு. அப்புறமா இன்னொரு விஷயம், நான் மவுண்டன்ல போய் அந்த டிராகனை பார்க்க போறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சே. சரி நீ முடிவு பண்ணிட்டேன்னா எப்படியும் என்னால உன்னை தடுக்க முடியாது, உன் விருப்பம்னு அந்த பிரின்ஸ் சொல்லிட்டு மனசுக்குள்ள மவுண்டனுக்கு போனா இவன் திரும்ப வர டைம் ஆகும், அதுக்குள்ள நீ எதை யோசிக்கிறான், நான் இல்லாத நேரத்தில் எதுவும் தப்பு பண்ண இவன் பிளான் போடுதானோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி நான் போயிட்டு சேஃபா சீக்கிரமே திரும்ப வந்துருந்தேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஜாக்கிரதையா போயிட்டு வா நீஃபா வழி அனுப்பி வைக்கிறா. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறவா உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு கூட்டிட்டு போறா. இந்த இடத்துல நிறைய மேஜிக் கேதர் ஆகும், அதனாலதான் டிராகன்ஸ் இந்த சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு வா சொல்லவும், எனக்கு மேஜிக்கை பத்திலாம் எதுவும் தெரியாது நீஃபா சொல்றா. உன்னை சுத்தி எலமெண்ட்ஸ் இருக்கிறது எனக்கு தெரியும், நீ போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நீ ஒரு எல்ஃபோட டிசன்டன்ட்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வா சொல்லவும், நான் எல்ஃபோட டிசன்டன்டா நீஃபா ஷாக் ஆகுறா. எலமெண்டல்ஸ் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கு, நீ இந்த இடத்துல பேசாம தங்கிரு, அந்த பையனுக்கேவா நீ கடைசி வர சர்வெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுற, அப்படியும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பையன் ஒரு மான்ஸ்டர்ங்கிறது அப்படின்னு வா சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த பிரின்ஸுக்கு ஈஃபா மேல ஒரு கண் இருக்கு, ஈஃபா அவன் என்ன பண்ண ட்ரை பண்றான் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஈஃபா வந்துட்டு ஒரு எல்ஃப் ரேஸை சேர்ந்தவா, அதனாலதான் அவளால எலமெண்ட்ஸை பார்க்க முடியுது. அண்ட் நம்ம ஹீரோவை ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு அந்த பிரின்ஸ் கூட இருக்கிற எல்ஃப் சொல்லியிருக்கா. என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.